ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு HandiMagic. காஞ்சிபுரம் இட்லி செய்யலாமா? வாங்க. முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இட்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவு அரிசி இருக்கும், இந்த வெள்ளை வெள்ளையாக. அதுதான் இட்லி ரொம்ப நல்லா வரும், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 பங்கு இந்த ஆளாக்கில் எடுத்திருக்கேன். ஏற்கனவே 1 போட்டுட்டேன், இப்போ இன்னொன்று. நீங்கள் எந்த ஆளாக்கில் வேணாலும் அளந்துக்கலாம். இப்போ அடுத்தது உளுந்து ஊற வச்சுக்கலாம். இந்த அளக்கில் 2 அளக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் அரைவாசி நான் இதில் உளுந்து எடுத்திருக்கேன். 1 பங்கு அரிசிக்கு 1/4 பங்கு உளுந்து தான் அளவு. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உளுந்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்ல இட்லி பஞ்சு மாதிரி வரும். ஆல்ரைட், இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மினிமம் 6 மணி நேரமாவது இந்த அரிசியும் உளுந்தும் ஊறணும், அப்போ தான் நமக்கு இட்லி ரொம்ப நல்லா வரும். இப்போ ராத்திரி நேரம், நார்மலாகவே நான் ராத்திரியில் தான் ஊற போட்டுக்குவேன். காலையில் அரைக்கலாம். காலையில் பார்க்கலாமா? குட் நைட். காலை வணக்கம். பாருங்கள், நம்மளுடைய உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு முதல்ல உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி வடித்தாச்சு, உளுந்தை போட்டுக்கலாம். இப்போ உளுந்து அரைப்படுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அரைப்படட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. போதும். இது கூட இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த தண்ணியை வந்து நல்லா அரிசியிலேருந்து வடித்து எடுத்துருங்க. இன்னொரு தண்ணி போட்டு அதையும் நல்லா அலசி வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசியை இந்த உளுந்தில் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது மாவில் வந்து புளிப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது, நல்லா இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு. நல்ல டிப் இல்லை? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உளுந்து ஆட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அரிசி தனியாக ஆட்டி அதை தனியாக எடுத்து அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப வேலை கிடையாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப கல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அரைப்படட்டும், பார்க்கலாம். மாவு அரைச்சிருச்சான்னு பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. கொஞ்சம் அந்த குருணை இருக்குது, அதுதான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு ஸ்பெஷலாக அரைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அரைக்கணும். ஓகேயா? இப்போ இது போதும், இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் கல்லை எடுத்தாச்சு. இதுலேயே தான் நான் இதை புளிக்க வைக்க போகிறேன். ஒரு வாட்டி நல்லா கை போட்டு கலந்து விட்டுருங்க, அப்போ நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ மூடி போட்டுடலாம். மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது இது புளிக்கிறதுக்கு எடுக்கும். பட் 6 மணி நேரம் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்கோம், எந்த வெதரில் இருக்கோன்றதை பொறுத்தது. மூடியை திறந்து பார்க்கும்போது நல்ல ஒரு புளிப்பு வாசனை வரணும். அது வரைக்கும் இதை நம்ம புளிக்க வைக்கலாம். ஆல்ரைட், திறந்து பார்க்கலாமா? ஆஹா, நல்ல அந்த புளிச்ச வாசனை வருது பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும், நல்ல லைட்டாக ஃப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். ரைட், இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரைட், நான் மாவை வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டேன். நல்லா ஒரு வாட்டி கலந்துருவோம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக மாவு அரைச்சிருக்கிறதுனால கூட உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு அரைச்சிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் ஆப்ப சோடா, பைகார்பனேட் ஆஃப் சோடா. பழக்கம் இல்லாதவங்க ஃப்ரூட் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ ஆப்ப சோடாவையும் உப்பையும் நல்லா ஒரு வாட்டி கரைச்சிட்டு மாவில் சேர்த்தோம் அப்படின்னா மாவில் அங்கங்கே நிற்காது, நல்லா கலந்து கொடுக்கும். ரைட், இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமாகிருச்சு அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சப்பையாக வந்துடும், ஃப்ளாட் ஆகிடும். ரொம்ப கல் மாதிரி இருந்ததுன்னா இட்லியும் கல் மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு. பாருங்கள், ஊற்ற முடியுது, ஆனால் தண்ணியாக இல்லை. அந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இட்லி சரியாக வரும். ஓகேங்களா? இப்போ இது சரியாக இருக்குது. ரைட், மாவு ரெடி. இப்போ மாவை தாளிச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லிக்கான தாளிப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் காயட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரியுது, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் செவக்கட்டும். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ இதிலெல்லாம் வந்து அளவே இல்லை. உங்களுக்கு பருப்புலாம் வந்து ரொம்ப கடிப்படுறது பிடிக்கும் அப்படின்னா கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். இதுவும் இப்போ கொஞ்சம் செவக்கட்டும்.
இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதுவும் நல்ல வாசம் வரும் வரைக்கும் நம்ம இதை வறுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா செவந்து நல்ல வாசனை மணமாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுருவோம். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இந்த சூடே போதும், அதுக்கு ரொம்ப வறுபடணுன்றது அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுருவோம். இதில் வந்து சுக்கு பவுடர் கூட சேர்த்துக்குவாங்க, நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. ரைட், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு பாதி மாவை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம தாளித்த பொருட்களை போட்டுடலாம். இப்படி வாசனையாக இருக்குது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிடுவோம். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். ரைட், தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நல்லா தொடச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இட்லி எடுக்கும் போது ஒட்டாமையும் வரும். நார்மலாக காஞ்சிபுரம் இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் மந்தார இலையில் ஊற்றுவாங்க. நல்லா பெருசாக பாத்திரம் வச்சு நல்ல இலை பரப்பி நிறையா ஊற்றி அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கேக் மாதிரி பீசஸ் போட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிலர்லாம் வந்து சின்ன சின்ன கிண்ணங்களில் ஊற்றி வச்சு அப்படியும் எடுப்பாங்க. பட் ஈஸிக்காக நான் இட்லி தட்டிலேயே ஊற்றுறேன். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சின்ன கிண்ணங்களில் போடுறதுக்கும் இட்லி தட்டுக்கும், வேகிற டைம் மட்டும். அதில் கிண்ணங்களில் போடும்போது கூட கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இட்லி செய்கிறதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையா அப்படின்னு சிலர் சொல்கிறதுக்கு அதில் விழுது. இது கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ், ஆரம்பிக்கிறவங்களுக்காக. தெரிஞ்சவங்க கைண்ட்லி இக்னோர். ஓகே, ரைட். இப்போ நம்ம தட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் தடவின தட்டில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுவோம். இந்த குழியில் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு மாவு நிறச்சா போதும். ரைட், இப்போ இதே மாதிரி இதுலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டுருவோம். இப்போ இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆவி வருது, பார்க்கலாம். ரைட், நல்லாவே இட்லி வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு 2யும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இட்லி எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இனி இட்லி எடுத்துடலாம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வரும். எடுக்கும் போதே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ரைட், இப்போ நம்ம மற்ற இட்லியும் எடுத்துடலாம். நம்மளுடைய பாரம்பரியமான பலகாரம் காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்படி போடும்போது அப்படி பஞ்சு மாதிரி பம்ப் வருது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்கலாமா? பாருங்கள், அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி வேணும் அப்படின்னா நல்ல ஒரு கார சட்னி சாம்பாரோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.